அனைவருக்கும் வணக்கம். இனிமே வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. மகர ராசியை சார்ந்தவங்க எதையுமே தீவிரமாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சிந்திக்கிறதால எப்போதுமே நல்லா யோசித்து தான் எந்த முடிவையும் எடுப்பாங்க. சகிப்புத்தன்மை மிக்கவங்களா இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. குடும்பத்தை விட உழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயற்கை தத்துவங்கள் மீது அதிகமான ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. பிறர் செய்த தவறுகளையும் தான் செய்த தவறுகளையும் ஒருபோதும் மறக்காத மனநிலையில் இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மகரம் ராசியை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் மகரம் ராசியை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. முக்கியமாக உங்களுடைய உறவுகளால் பிரச்சனை வருது. அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வருது. ஏன் அப்பா அம்மா கிட்டேயே கூட அதிகமான நான் இப்போலாம் வாக்குவாதம் பண்ணுறேன், பிரச்சனை பண்ணுறேன், சண்டையாக இருக்குது, இதனால் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டு குழம்பி கிடக்குறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம், இனிமே அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு இனிமே நான் வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான மனப்பான்மையை கொண்டவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய கடின உழைப்பில் பின்வாங்காமல் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராகவே இருப்பாங்க. மன உறுதி, எதிலுமே ஆர்வமிக்க இவங்க எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பாங்க. சரி, மகர ராசிக்காரங்க எதையும் தீவிரமாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால் இவங்க வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுவதே நல்லது. இந்த ராசியை சேர்ந்தவங்க முக அமைப்பு சற்று கூர்மையாகவும் ரொம்பவே அழகான ஒரு தோற்றத்தையும் பெற்றிருக்கக்கூடியவங்களாக தான் அதிகமான பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. எதிலுமே சிறப்பாக செயல்படுவாங்க. பெரும்பாலானவங்க தொழிலாளியாகவே இருப்பாங்களாம். இந்த ராசியை சார்ந்தவங்க தொல்லியல் துறை, ஆன்மீகம், ஆசிரியர் தொழில், தத்துவம், ஒப்பந்ததாரர், வங்கித்துறை, சட்டத்துறை, நிர்வாகம், மேலாண்மை போன்ற பணிகளில் சிறப்பாக செயல்படுவாங்க. இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது நீலக்கல் அணிவதும், சனி திசை நடக்கிறவங்க நீலக்கல் அணிவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட இன்னும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்க யோக பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தற்போது அப்படின்னு சொல்கிறாங்க. சுப விரய பிராப்தம் உண்டாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். சந்தோஷமான செலவுகளை செய்து மகிழ்வீங்க. அசையும் மற்றும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகும். கொடுத்த வாக்க குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனத்தில் போகும்போது மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு கூடிதான் இருக்கும். உத்தியோகத்தில் செல்வாக்குகள் கூடும். அதே போல் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளிடம் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால மன அழுத்தம், மனக்குழப்பம், இனம் புரியாத பயம் இவையெல்லாம் ஏற்படலாம். இதனால் மிகுந்த கவனம் உங்களுக்கு வேணும். வயிறு கழிவு தொடர்பான விஷயங்களில் அதிகமான கவனம் வேணும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படலாம். வியாபாரம், தொழிலில் உத்தியோகம், படிப்பு இல்லை அப்படிங்கிற வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு இனிமே அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முதலீடுகளை செய்ய தொடங்குவீங்க. சொன்ன காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடுவதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மற்றவங்க குடும்ப விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
இன்னும் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கும், புதிய தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும், உத்தியோகம் தொடர்பாக எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே ஏற்றம் ஏற்படும். நரம்பு, மன அழுத்தம், குறை இரத்த அழுத்தம், அதீத இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். விநாயகர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதால நீங்கள் விநாயகருடைய வழிபாடு இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குறிப்பாக உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, துணையோடு போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு பெறுவீங்க. காதலன் காதலி என இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பொதுவான விருப்பங்களை கண்டறிவீங்க. வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி பயணிக்கவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையில் புதிதாக இணைந்த நபர்கள் தங்களை காதல் விவகாரம் குறித்து நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வீங்க. அவர்களுடைய ஆதரவையும் பெறுவீங்க. பல நாட்களாக காதல் செய்து வரக்கூடிய நபர்கள் உடன் பிறந்தவர்களுடைய உதவியோடு காதலை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் தெரிவித்து விரைவில் திருமணத்தை முடிக்க முயற்சி செய்வீங்க. அதே போல் இரண்டாம் பாதியில் நீங்கள் எதிர்பார்க்காத நற்செய்திகள் கூட உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் முடித்த மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப தலைவர் பொறுப்பு ஏற்பாங்க. குடும்பத்தில் பொருளாதார நிலையை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்பாங்க. இதனிடையே குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்தியும் கிடைக்கும். தந்தை எனும் உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெற்றிகள் மற்றும் சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. வெற்றிகளை கொண்டாட முயற்சி செய்கிறது நல்லது. நிதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய திட்டத்தின்படி சிறப்பாக செல்லக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் பணிகளை தொடங்கும் முன்பு உங்களுடைய செயல் திட்டங்களை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வது கூடாது. உங்களுடைய திறமைகளை கௌரவிக்கக்கூடிய வகையில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் உயர் பதவிகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுறது நல்லது. வாழ்க்கையில் வெற்றி காணுவது மிகவும் உங்களுக்கு நல்லது. முடிந்த அளவுக்கு நீங்கள் ஆடம்பரமான செலவுகளை எல்லாம் குறைக்கிறது தாங்க நல்லது. ஆடம்பர செலவுகள் இப்போ உங்களுக்கு நன்மையாக நல்லதாக தெரிஞ்சாலும் கூட அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கடனை கொண்டு போய் வாங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை தான் ஏற்படுத்தும். மேலும் மகர ராசிக்காரங்க பல வேலைகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்கும். பணிகளை முடிக்க நிறைய பயணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு புதிய நண்பரை நீங்கள் சந்திக்கிறதால உற்சாகம் நிறைந்திருக்கும். தந்தையினுடைய சில வார்த்தைகள் உங்களை வருத்தப்படுத்தலாம். வெளியூர் பயணங்களின் போது சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் முழு கவனம் செலுத்துறது நல்லது. அதிர்ஷ்டமான உங்களுக்கு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்க போகுது. குறிப்பிட்டு மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா ஒன்றிற்கு 2 முறை யோசித்து பேசுறது நல்லது. எடுத்தாங்கவித்தன்னு எதையும் பேசாதீங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு சராசரியான நாளாகவே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்தினருடைய ஆதரவு மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். தொழிலில் சந்தைப்படுத்துதல் முதலீடு தொடர்பாக சில சிரமங்களை நீங்கள் சந்திப்பீங்க. நிதி கட்டுப்பாடு தேவை. அதிகமான செலவுகளால் அதிருப்தியான மனநிலையில் இருப்பீங்க. புதிய பொருட்களை வாங்குறதுல அதிகமான ஆர்வத்தை நீங்கள் கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஆர்வத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எல்லா செயல்கள்லையுமே திட்டமிடல் இப்போ உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த விஷயத்தில் நிச்சயமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு துணிச்சலை பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எந்த ஒரு விஷயத்துக்குமே சோர்ந்து போய் உட்கார மாட்டீங்க. அதே போல் ஆடை மற்றும் அணிகலன்கள் வாங்க சிறந்த நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகிறது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.